இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வழிபாட்டிலே நாங்கள் வாசிக்கின்ற வாசகங்களை ஆய்வு செய்வதற்காக மறுபடியும் ஒன்றாக கூடுகின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு நான் வேண்டி நிற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்கான முதலாவது வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 1 அதிகாரத்தின் தொடக்க வரிகள் 1 - 11 வரையான பகுதிகளை வாசிக்க கேட்கின்றோம். இந்த திருத்தூதர் பணிகள் நூல் லூக்கா நற்செய்தியின் தொடர்ச்சியாக லூக்கா நற்செய்தியாளரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இவர் புதிய ஏற்பாட்டு நூல்களை எழுதியவர்களில் கிரேக்க இனத்தை சார்ந்த அயல் இனத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், புனித பவுலினுடைய பயண தோழர், நன்றாக கற்று தேர்ந்த நுணுக்கமான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர். இயேசு ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் என்று லூக்கா திருத்தூதர் பணிகளை ஆரம்பிக்கின்றார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து தன்னுடைய முதல் நூலிலே, அதாவது லூக்கா நற்செய்தியிலே எழுதியுள்ளதாகவும், அதன் பின்னர் இயேசு 40 நாட்கள் சீடர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி பல விடயங்களை கற்றுக் கொடுத்து பல தெளிவான சான்றுகளால் தான் உயிருள்ள ஆண்டவர் தான் உயிரோடு இருப்பதாக நிரூபித்து காண்பித்து அவர் விண்ணேற்றம் அடைகின்ற அந்த நிலையை திருத்தூதர் பணிகளிலே லூக்கா கூறி நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தூதர் பணிகள் யாருக்காக எழுதப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சற்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நூல் தியோஃபில் என்பவருக்கு முகவரியிடப்பட்டுள்ளது. இந்த தியோஃபில் என்றால் கடவுளின் நண்பர் அல்லது கடவுளால் அன்பு செய்யப்படுகின்றவர் என்று பொருள்படும். இவர் ஒரு உயர்குடி ரோமை அதிகாரியாக இருந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பிய ஒரு புதிய நம்பிக்கையாளராக கற்று தேர்ந்த ஒரு புத்திஜீவியாக இவர் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். பெரும்பாலும் இந்த திருத்தூதர் பணிகள் நூல் கிறிஸ்துவுக்கு பின் 60 முதல் 85ஆம் ஆண்டுக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கருதுகின்றார்கள். எவ்விதமாக தொடக்க கால திருச்சபை வளர்ந்து வந்தது என்பதை ஒரு முறையான வரலாற்று பதிவாக அதை பதிவு செய்ய லூக்கா விரும்பினார். இந்த திருத்தூதர் பணிகள் நூலை தூய ஆவியின் நற்செய்தி என்றும் அழைப்பார்கள் என்று சொன்னால், எவ்விதமாக தூய ஆவியின் அருள் பொலிவிலே ஆரம்பமாகின்ற திருச்சபையின் பிறப்பு தொடர்ந்து தூய ஆவியின் வழி நடத்துதலால் எவ்விதமாக வழி நடத்தப்பட்டு சென்றது என்று சொல்லி, இறைவனின் வல்லமை உலகின் கடை எல்லை வரை நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைக்கு இணங்க நற்செய்தி ஜெருசலேமிலே தொடங்கி யூதேயா சமாரியா வழியாக அந்த காலத்திலே உலகின் மையமாக கருதப்பட்ட, உலகின் தலைநகராக கருதப்பட்ட ரோமை வரை விதமாக பரவியது என்பதை லூக்கா படம் பிடித்து காட்ட விரும்புகின்றார். இந்த நற்செய்தி அனைவருக்குமான நற்செய்தி என்பதை லூக்கா மிக தெளிவாக எங்களுக்கு காட்டி நிற்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய சித்தம், அவருடைய எண்ணம், இந்த கிறிஸ்தவ வாழ்வு முறை என்பது வெறுமனே யூதர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது அயல் இனத்தவர்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவருக்கும் உரியது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் இது திருத்தூதர் பணிகள் நூலிலே உறுதிப்படுத்தி நிற்கின்றார். இன்னும் சற்று ஆழமாக சென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிகாரங்கள் 1 - 12 வரையான பகுதிகளிலே பேதுரு முதன்மையான கதாபாத்திரமாகவும், 13ஆம் அதிகாரத்திலிருந்து இறுதி அதிகாரமான 28ஆம் அதிகாரம் வரை பவுல் முக்கிய கதாபாத்திரமாகவும் அமைந்திருக்கின்றார். இது எவ்வாறாயினும் இந்த முழு நூலினுடைய அதி உன்னதமான பிரதான கதாபாத்திரம் தூய ஆவியானவரே. தூய ஆவியின் துணையோடு அந்த புவியியல் எல்லைகளை கடந்து ஜெருசலேம் முதல் ரோமை வரை நற்செய்தி பரவி செல்வதை நாங்கள் காண்கின்றோம். இந்த திருத்தூதர் பணிகள் நூலை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வரலாற்று கதையை போலவும் அதே சமயம் எமது விசுவாசத்தை பலப்படுத்தும் ஒரு சான்றாகவும் உமக்கு இருப்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தூதர் பணிகள் நூலின் தொடக்கத்தை இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது தூய ஆவியின் வருகைக்கு விண்ணேற்றம் என்பது, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம் என்பது ஒரு முக்கியமான முன் நிபந்தனையாக இருக்கிறது என்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. புனித லூக்கா தனது நற்செய்தி நூலிலே இயேசுவின்
பிறப்பு முதல் அவரது உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றம் வரையிலான நிகழ்வுகளை பதிவு செய்து திருத்துதர் பணிகள் நூலை தொடங்குகின்ற அந்த இடத்திலே விண்ணேற்ற நிகழ்வை ஒரு முக்கியமான திருப்பு முனையாக வைக்கின்றார். இயேசு மண்ணுலகிலே ஆற்றிய பணிகள் முடிந்து விண்ணுலகிலே அவர் ஆளப்போகும் மாட்சிமைக்கும் தூய ஆவியின் வழியாக தொடங்க போவதற்கும் இடைப்பட்ட ஒரு பாலமாக இந்த தொடக்கம் அமைகிறது. இந்த விண்ணேற்றம் ஏன் முக்கியமானது என்று விவிலியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவின் விண்ணேற்றம் என்பது ஒரு பிரிந்து செல்லுதல் அல்ல, அது அவர் மாட்சிப்படுத்தப்படுவதன் குளோரிபிகேஷன் உச்சக்கட்டம். இதற்கு சில விவிலிய ரீதியாக மிக முக்கியமான காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, தந்தை வாக்குறுதி அளித்த அந்த துணையாளர் வருவதற்கு யோவான் நற்செய்தியிலே இயேசு தெளிவாக கூறியிருப்பதை போல, நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் தான் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று யோவான் 16:7 நாங்கள் காண்கிறோம். ஆகவே விண்ணேற்றத்தின் வழியாக இயேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் பொழுதுதான் தந்தை வாக்குறுதி அளித்த தூய ஆவியை அவர் திருச்சபையின் மீது பொழிய முடியும். மேலும் திருப்பாடல் 110:1 நாங்கள் பார்ப்பதை போல, நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்ற வாக்குறுதி விண்ணேற்றத்தின் பொழுது நிறைவேறுகிறது. இயேசு விண்ணுலகிலே அரியணையில் அமர்வது, அரசு உரிமையோடு அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த என்த்ரோன்மென்ட் என்று சொல்லுகின்ற அவர் அகில உலகிற்கும் ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக ஒரு அரசர் அரியணை ஏறிய பிறகுதான் தன்னுடைய மக்களுக்கு வேண்டிய நல்லாட்சிகளை வழங்குவாரோ, அதுபோல இயேசு அரியணை ஏறி அரசுரிமையை நிலைநாட்டிய பின்பே தன் ஆட்சி உரிமைக்கு உட்பட்ட மக்களுக்கு வேண்டிய மிக சிறந்த கொடையான தூய ஆவியை வழங்குகின்றார். மேலும் ஆண்டவர் இயேசு இந்த வேளையிலே ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தை தொடங்கி வைக்கின்றார். இயேசு விண்ணேற்றம் அடைந்து தூய ஆவியை அனுப்பியதன் மூலம் அவர் இந்த காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அப்பால்பட்டவராக, ஏன் ஒரே நேரத்திலே உலகின் பல இடங்களில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே தூய ஆவியின் வடிவிலே குடிகொள்ளுகின்றவராக மாறுகின்றார். ஆகவே தூய ஆவி பொழியப்படுவதற்கு முன்னர் விண்ணேற்றம் முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவை விண்ணேற்றம் என்பது இயேசுவின் சிலுவை சாவு மற்றும் உயிர்ப்பின் வெற்றியை தந்தையாகிய கடவுள் அங்கீகரிக்கின்ற ஒரு நிகழ்வாகும். யோவான் 7:39 நாங்கள் காண்பதை போல, இயேசு மாட்சிப்படுத்தப்பட வேண்டி இருந்தது தூய ஆவியானவர் அருளப்படுவதற்காக. இந்த வரியிலே நாங்கள் காண்கின்றோம், இயேசு இன்னும் மாட்சிப்படுத்தப்படாததால் தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அவர் விண்ணேற்றம் அடைவது என்பது அந்த மாட்சியின் நிறைவு. ஆகவே அவர் விண்ணேற்றம் அடைந்து மாட்சிப்படுத்தப்பட்ட நிலையிலே தூய ஆவியானவர் அருளப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவேதான் அவர் விண்ணேற்றம் அடைந்த நாளிலிருந்து 10வது நாளிலே தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்று சொல்லி எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே 7:25 நாங்கள் காண்கின்றோம். அந்த பரிந்துரையின் பலனாகவே தூய ஆவி நம் மீது பொழியப்படுகின்றார். ஆகவே சுருக்கமாக, விண்ணேற்றம் இல்லை என்று சொன்னால் இந்த தூய ஆவியின் வருகை பெந்தகோஸ்து அனுபவம் இல்லை. இயேசு தனது உடலால் பூமியை விட்டு சென்றால்தான் தனது ஆவியை உலகெங்கும் உள்ள விசுவாசிகளின் இதயங்களில் குடிகொள்ள முடியும். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் கொண்டாட்டம், இந்த முழு பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளிலே இன்னொரு முக்கியமான ஒரு தருணம். இயேசுவின் விண்ணேற்றம் என்பது ஒரு முடிவு அல்ல, மாறாக வரவிருக்கின்ற தூய ஆவியின் அருள் பொழிவுக்கான தூய ஆவியின் அருள் பொழிவை நிகழ்த்தி வைக்கின்ற ஒரு முக்கியமான முன் நிகழ்வு. அந்த தூய ஆவி வழியாகவே அவர் நம்மோடு என்றும் வாழப்போகின்ற இறைவன் என்ற அந்த அனுபவத்தின் ஒரு தொடக்கம். இந்த விண்ணேற்றம் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அனலெம்ஃபதே என்ற இந்த வார்த்தை, இது மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற அர்த்தத்திலே அமைகின்ற ஒரு வார்த்தை.
அவர் தந்தையின் மாட்சிமைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். இந்த தருணமே இயேசுவின் மனித இயல்பு முழுமையாக தெய்வீக மாட்சிமைக்குள் நுழைவதை நாங்கள் காண்கின்றோம். அவர் இப்பொழுது கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவர் முன்னே இருந்த நிலைக்கு மறுபடியும் உயர்ந்து செல்லுகின்ற அந்த நிலையை, அது மட்டுமல்ல, தந்தையாகிய கடவுள் அவரை இந்த பிரபஞ்சத்தின் ஒரு உயர்ந்த அதிகார பீடத்தை அவருக்கு அளிக்கின்றார். இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக என்னிடமிருந்து நீங்கள் கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேறு மட்டும் காத்திருங்கள் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை கற்றுத் தருகின்றார். அந்த தந்தையின் வாக்குறுதி என்ன? தூய ஆவியானவர் பொழியப்படுவர். அந்த தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். அந்த கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த உலகம் அனைத்திற்கும், ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும், என் உலகின் கடையெல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தெளிவாக இந்த பகுதியிலே கூறி நிற்கின்றார். அவை பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி ஒரு கானான் தேசத்தை அல்லது ஒரு நல்லாட்சி புரிகின்ற ஒரு அரசனை குறித்து நின்ற இந்த வார்த்தை இங்கு ஆண்டவர் இயேசு தந்தையின் வாக்குறுதி என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடுவது தூய ஆவியானவரையே. இது கற்பலகையில் எழுதப்பட்ட சட்டத்திலிருந்து இதயத்திலே எழுதப்படும் ஆவியின் காலத்திற்குள்ளே நம்மை அழைத்துச் செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். அவை தந்தையின் வாக்குறுதிக்காக காத்திருங்கள். தூய ஆவியானவருக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு மிக பெரிய படிப்பினை. அந்த தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். இந்த வல்லமைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற டைனமிஸ், இந்த வார்த்தையில் இருந்துதான் டைனமிக், டைனமைட் போன்ற வார்த்தைகள் உருவாயின. இது ஒருவரிடம் இயல்பாகவே இருக்கின்ற ஆற்றலை அல்ல, மிக பெரிய அதியுன்னத வல்லமையுள்ள வெடிக்கக்கூடிய சக்தியை குறிக்கின்றவர். ஆகவே இந்த விண்ணேற்றத்தின் மூலம் இயேசு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கின்ற இந்த வல்லமையின் இல்லத்தோடு, அந்த வல்லமையின் நிலையத்தோடு, the power house of heaven, அந்த வல்லமையின் நிலையத்தோடு எம்மை இணைக்கின்றார். இந்த வல்லமைதான் திருத்தூதர்கள் மீது பெந்தெகோஸ்து நாளன்று இறங்கி வந்த தருணத்திலே திருத்துதர்களுடைய ஆளுமையை முற்றாக மாற்றுகின்றது. அவர்களுடைய சுபாவத்தை முற்றாக மாற்றி விண்ணகத்தின் சுபாவத்தை அவர்களுக்கு தருகிறது. பயத்தை நீக்குகின்றது. துணிச்சல் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக, அற்புதங்கள் ஆற்றுகின்றவர்களாக அவர்களை உருமாற்றுகின்றது. என்பவர்களே, இந்த வாசக பகுதியிலே தூய ஆவியானவரை பற்றி குறிப்பிடப்படுகின்ற இடங்களையும் அவர் எவ்வாறு வாழ்வின் இதயமாக விளங்குகின்றார் என்பதையும் பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே தூய ஆவியானவர் 3 முக்கிய நிலைகளில் குறிப்பிடப்படுகின்றார். அவர் செயல்பாட்டின் வழிகாட்டியாக, அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் வசனம் 2 நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து தங்களுடைய வல்லமையோடோ அறிவோடோ அல்ல, தூய ஆவி வழங்குகின்ற அந்த வல்லமையோடும் ஞானத்தோடும் செய்ய வேண்டியவற்றை குறித்து ஆண்டவர் இயேசு அறிவுறுத்திய பின் அவர் முன்னேற்றம் அடைகின்றார். இரண்டாவதாக, தந்தையின் வாக்குறுதி என்று சொல்லி, நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள். திருமுழுக்கு என்பது பூரணமாக மூழ்கி எழுவது, அது தண்ணீரால் மூழ்கி எழுகின்ற திருமுழுக்கு அல்ல. தூய ஆவியாலும் நெருப்பாலும் நீங்கள் மூழ்கி எழுவீர்கள். அந்த திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். அந்த தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் சாட்சிய வாழ்வை நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். அதற்கு வேண்டிய தகுதியையும் ஆற்றலையும் திறமையையும் அந்த தூய ஆவியானவரே உங்களுக்கு தருவார் என்று 8வது வசனத்திலே நாங்கள் காண்கிறோம். என்பவர்களே, இதைத்தான் பவுல் கிறிஸ்தவ வாழ்வின் இதயமாக பிற்காலத்திலே சொல்லுவார். தூய ஆவியால் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள். மேலிருந்து அருளப்படுகின்ற அந்த கொடை, அந்த தூய ஆவியின் வல்லமை மீது இறங்கி வர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது மனித முயற்சியால் உருவான ஒரு தர்ம காரியங்கள் அல்ல. அது மேலிருந்து வருகின்ற இறை வல்லமையால் இயங்கும் ஒரு உயிரூட்டும் மூச்சு. உடல் இருந்தாலும் உயிர் இல்லை என்றால் எப்படி செயல்பாடுகள் இருக்காதோ அதே போல தூய ஆவியானவர் இல்லை என்றால் திருச்சபையிலே எமது வாழ்விலே நாங்கள் செய்கின்ற பல காரியங்கள் இறந்த உடலை போலவே இருக்கும்.
வெறும் சடங்குகளின் தொகுப்பாகவே, நிகழ்வுகளின் தொகுப்பாகவே இருக்குமே அன்றி உயிரூட்டமுள்ள வாழ்வின் மாற்றமுள்ள அற்புத அனுபவமாக இருக்காது. இது லூக்கா நற்செய்தி 11:13 ஆண்டவர் இயேசு சொல்வதை போல தம்மிடம் கேட்பவர்களுக்கு விண்ணக தந்தை தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தர விரும்பும் மிகச் சிறந்த பரிசு தூய ஆவியானவர் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய படிப்பினைகளின் பொழுது, குறிப்பாக இறுதி இராவுணவின் பொழுது தூய ஆவியானவரை பற்றி பல வாக்குறுதிகளை எங்களுக்கு அளித்துள்ளார். அவர் என்றென்றும் நம்மோடு இருக்க, உங்களோடு என்றும் இருக்கும்படி வேறொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று யோவான் நற்செய்தி 14:16 கூறியிருக்கின்றார். 15:26 தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகின்ற துணையாளர், அதாவது தந்தையிடமிருந்து வரும் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவி வரும் பொழுது அவர் என்னை பற்றி சான்று பகர்வார். ஆகவே உண்மையை உணர்த்துகின்றவராக தூய ஆவியானவர் இருப்பார். அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று 14:26 நாங்கள் காண்கின்றோம். தந்தை என் பெயரால் அனுப்ப போகின்ற தூய ஆவியாகிய துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். நான் உங்களுக்கு சொன்னவற்றை எல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 16:13 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று கூறியிருக்கின்றார். மேலும் இறையாட்சி பணிக்கான ஆற்றலை, வல்லமையை உங்களுக்கு அவர் அருளுவார். திருத்துதர் பணிகள் 1:8 தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறி நிற்கின்றார். ஆகவே விண்ணேற்றம் என்பது என் சகோதர சகோதரிகளே ஒரு இடம் மாற்றம். இயேசு ஒரு மனிதராக ஜெருசலேமிலே இருந்த நிலையை மாற்றி தூய ஆவியின் வழியாக ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திலும் ஒரே நேரத்திலே இருக்கின்ற ஒரு உன்னத சூப்பர் நேச்சுரல் நிலையை இது உருவாக்கி இருக்கின்ற நிலை. அவை விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். இயேசுவினுடைய பணி முடிந்து விடவில்லை. அது தூய ஆவியின் வழியாக நம்மிலே தொடர்கிறது. அது தூய ஆவியின் வழியாக நம்மிலே தொடர்கின்ற இந்த பணி இன்னும் இயக்க வேகத்தை அதிகரித்து முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலம். அது தூய ஆவியின் வழியாக நம்மிலே தொடர்கிறது. நாம் ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது அவரே நமது செயல்பாட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 16:7 விவிதமாக கூறியிருப்பது, நான் போவது உங்களுக்கு நல்லது என்று சொன்னால், நான் இந்த உடலோடு இந்த பூமியிலே தங்கியிருந்தால் காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்பட்டவராகவே நான் இருந்திருப்பேன். ஆனால் நான் விண்ணகம் சென்று தூய ஆவியை அனுப்புவதன் மூலம் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலும் அவரோடு குடிகொள்ள முடியும். ஆகவேதான் வேதாகமத்தில் நாங்கள் காண்கின்ற தூய ஆவி பொழியப்படுவது இயேசுவின் மாட்சியோடு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தந்தை அளித்த வாக்குறுதி நிறைவேற மகன் தந்தையிடம் செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. யோவான் நற்செய்தி 7:39 காண்பதை போல மகன் அரியணை ஏறிய பின்னரே, அவர் மாட்சி அடைந்த பின்னரே தந்தையும் மகனும் இணைந்து தூய ஆவியானவரை திருச்சபையின் மீது பொழிகின்றார்கள். இதை எபிரேய நூல் மிக அழகாக விளக்குகிறது. விதமாக தலைமை குருவாக விண்ணக கருவறைக்குள் ஆண்டவர் இயேசு நுழைகிறார் என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லி ஒரு தலைமை குரு விதமாக இரத்தத்துடன் புனிதமான இடத்துக்குள் நுழைந்து, ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று அழைக்கப்படுகின்ற தூயகத்துக்குள்ளே நுழைந்து மக்களுக்காக பாவ கழுவாய் செய்வாரோ, அதே போல இயேசு தனது சொந்த பலியை தந்தை முன் சமர்ப்பிக்க விண்ணக கருவறைக்குள் நுழைய வேண்டியிருந்தது. எபிரேயர் திருமுகம் 9:11 வரையான பகுதிகளில் இதை நாங்கள் காண்கின்றோம். சிலுவை பணியின் நிறைவை தந்தை முன் சமர்ப்பிக்க அவர் செல்ல வேண்டியிருந்தது. தானியேல் இறைவாக்கினருடைய 7 காண்கின்ற அந்த தீர்க்க தரிசனம், வானத்தின்
மேகங்களுடன் மானிட மகனை போன்ற ஒருவர் அங்கே வந்தார். அவருக்கு ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் வழங்கப்பட்டன. எல்லா இனத்தவரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் என்கின்ற தானியேல் இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனம் நிறைவு பெறுகிறது. ஒரு மிகப்பெரிய மறைபொருள் இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பொழுது அவர் தனது மனித உடலை களைந்து விட்டு செல்லவில்லை. அவர் நமது மனித இயல்பை இறைவனின் மூவொரு கடவுளின் இதயத்துக்குள்ளே எடுத்துச் செல்கின்றார். ஒரு மனிதர் அவரே கடவுளாகவும் இருப்பவர் அகிலத்தின் அரியணையில் அமர்ந்திருக்கின்றார். இது நமக்கும் அங்கே இடமுண்டு என்கின்ற நம்பிக்கையை தருகின்றது. அது மட்டுமல்ல, இயேசு விண்ணகத்திலே ஓய்வெடுக்க செல்லவில்லை. மாறாக அவர் நமக்காக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் மாட்சி படுத்தப்பட்ட தந்தையின் வலப்பக்கம் இருப்பதால் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகின்றார். அவரே ஒரே ஒரு பரிந்துரையாளராக எபிரேயர் திருமுகம் 7:25 நாங்கள் காண்கின்றோம். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த நமது மனித பலவீனங்களை அறிந்த ஆண்டவர் ஒரு மாட்சிமைப்பட்ட மனிதராகவும் இருக்கின்ற, ஒரே நேரத்திலே மனிதராகவும் ஆண்டவராகவும் இருக்கின்ற இயேசு ஆண்டவர் நமக்காக தொடர்ந்து தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார். தலைவனாகிய இயேசு எங்கு சென்றாரோ அவரது உடலாகிய நாமும் ஒரு நாள் அங்கு செல்வோம் என்பதற்கான அச்சாரமே இந்த விண்ணேற்றம். இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். ஆகவே இந்த முதலாவது வாசகத்திலே இந்த விண்ணேற்ற பெருவிழாவை பற்றிய புரிதலை நாங்கள் ஆழப்படுத்த இந்த பகுதி நமக்கு நிச்சயமாக உதவியாக உள்ளது என்பதை எங்களால் கூற முடியும்.